இந்திய விடுதலைப் போரின் முதல் போராளியாக வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு வீர முழக்கம் எழுப்பிய அந்த பாளையக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் புலித்தேவர் ஐயா அவர்கள். 1715ஆம் ஆண்டு இவருடைய ஜனனம் நடக்கிறது. இந்த புலித்தேவர் ஐயா ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கினார். 1726ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து இங்கே வரும்பொழுது இவர் மட்டுமே தான் நான் எந்த வரியும் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு அற்புதமான ஒரு வீர தமிழர் புலித்தேவர். இவர் ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ போர்கள், கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலங்கள், 1750 1766 வரை 16 ஆண்டு காலங்கள் ஆங்கிலேயர்கள் என்னெல்லாமோ இவர்கள் யுக்தி செய்து பார்த்தும் கூட எதுவுமே பலிக்கவில்லை. இப்படி தொடர்ந்து வெற்றி கொண்டே வரார் இந்த புலித்தேவர் ஐயா. இந்த புலித்தேவர் ஐயாவின் ஒரு பெரிய ஆற்றலாக விளங்கி இவருடைய குருவாக விளங்கிய அந்த அற்புதமான மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வேலப்ப தேசிகர் சுவாமிகள். அந்த வேலப்ப தேசிகர் சுவாமிகளுடைய சரித்திரத்தையும் இந்த மாவீரனாகப்பட்ட புலித்தேவர் ஐயாவுடைய சரித்திரத்தையும் இப்பொழுது அன்னை மீனாட்சி அருளால் நாம் தியானிப்போம். ஒரு இடத்துல ஒரு மகானுக்கு ஒரு ஜீவசமாதி அமையப்பட போகுது அப்படின்னு தெரிகிறது. அந்த மகான் எங்கே ஜீவசமாதி அடையணும் ஆசைப்படுறாருன்னா, கிட்டத்தட்ட அது நகரப்பகுதிக்குள்ளேயே தான் சமாதி அப்படின்னு சொல்லிடுறார் அந்த மகான். அது என்ன அது அப்படின்னு கேட்கும் பொழுது சில செல்வந்தர்களுக்கெல்லாம் அது நல்ல விஷயமாகவே படலை. இது என்னது, இந்த மகான் நகரப்பகுதிக்குள்ளேயே சமாதி அடையணுமா அப்படின்னு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போவே அது பிடிக்கலை. அதற்கு பிறகு அந்த மகான் அதில் சமாதியும் அடைஞ்சுடுறார். அந்த சமாதி குழியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே சமாதி எழுப்பப்பட்டு அன்னைக்கும் அருள் பாலித்து கொண்டே வரார். இப்போது இந்த செல்வந்தர்களுக்கெல்லாம் இது பிடிக்காத காரணத்தினால இந்த சமாதி எப்படியோ இடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறார்கள். அதே சமயத்தில் இந்த மகானோட ஒரு சிஷ்யர் இருக்கார். அவரோட சிஷ்யரோட உறவுக்காரர்கள் எல்லாம் இந்த சமாதி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு தரப்புக்கும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு போர் மூலம் ஒரு சூழ்நிலை போல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சண்டை எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்தில் நிறுத்தி காமிக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ வேலப்ப தேசிகர் அப்படிங்கிற அந்த மகான் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஜீவ சமாதியிலேருந்து வெளியில் வரார். வெளியில் சொல்கிறார், நான் மரணம் அடைஞ்சால் தானே இது சமாதின்லாம் சொல்ல முடியும். நான் எப்போவுமே சாணித்தியமாக சுஷ்மாக என்றைக்குமே இங்கே வீட்டில் இருக்க போகிறேன். அப்படி நான் இருக்கும்பொழுது இது எப்படி சமாதின்னு ஆகும், இதை நீங்கள் எதற்காக இடிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அப்பொழுது அந்த இரு தரப்பினருமே ஸ்ரீ வேலப்ப தேசிகரோட பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட அற்புதமான மகான். ராகவேந்திர சுவாமி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆங்கிலேயருக்காக அவரோட ஜீவசமாதியிலேருந்து வெளியில் எந்த நிலமெல்லாம் மடத்துக்கு சொந்தமானது அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுபோலவே ஸ்ரீ வேலப்ப தேசிகரும் அவரோட ஜீவசமாதியிலேருந்து வெளிப்படுறார். மகான்கள் ஜீவசமாதியில் எப்பொழுதுமே சாந்தித்துடன் நிறைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் இன்றளவும் நமக்கு அனுகிரகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வேலப்ப தேசிகர் முதல்ல இதை உணர்த்துறார். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்தியாவோட முதல் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பார்த்தோம்னால் நம்ம புலித்தேவர் ஐயா தான். அவர் அவர் குருவாக வழிபட்டவர் தான் ஸ்ரீ வேலப்ப தேசிகர் சுவாமிகள். அதாவது நிறைய தமிழர்களுடைய தொன்மையான மடங்களில் திருவாவடுதுறை ஆதீனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆதீனமாக விளங்கப்படுறது. அதில் இந்த ஆதீனம் மெய்கண்டார் சந்தான மரபில் வந்த ஆதீனம். நமச்சிவாய தேசிகர் திருவாவடுதுறை மடத்தோட முதல் தேசிகர் ஆவார். இந்த மரபில் 10வது தேசிகராக தோன்றியவர் தான் ஸ்ரீ வேலப்ப தேசிக சுவாமிகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட சங்கரன் கோயில், புளியங்குடி, வாசுதேவநல்லூர் இந்த 3 பெரிய ஊர்களிலும் அருகே அமைந்துள்ளது. இந்த 3 ஊர்களிலும் திருவாவடுதுறை மடத்தோட ஒரு கிளை இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிளை, மொத்தமாக 3 கிளைகள் இருக்கும். இந்த 3 கிளை மடங்களையும் எப்படி உருவானதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து வீரப்ப நாயகர் அப்படிங்கிற ஒரு பக்தர் தான் அந்த இடத்தெல்லாத்தையும் வழங்கி அங்கே அந்த கிளை மடங்கள் உருவாவதற்கு அவரால் முடிஞ்ச கைங்கரத்தை செய்து அங்கே அந்த மடத்தை எல்லாம் உருவாக்குவதற்கு உதவி செய்தார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்கிறது. வேலப்ப தேசிகர் பாண்டிய நாட்டில் பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணுறார். அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அவர் எங்கே வரார் அப்படின்னால், சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கோவில் சங்கரன் கோவிலில் வந்துடுறார். அங்கே கொஞ்ச காலம் தங்கி வாழ்ந்து கொண்டு வரார். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு புலித்தேவருடைய பரிச்சயம் ஏற்படுறது. வேலப்ப தேசிகர் ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறத ரொம்ப எளிதில் கண்டு கொள்கிறார் புலித்தேவர். சித்தர்கள் தன்னை தாங்களே வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அருளுக்கு பாத்திரமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வேலப்ப தேசிகரோட அருமை எப்படி புரிஞ்சுன்றார் புலித்தேவர் ஐயா. அதனால் வேலப்ப தேசிகருக்கு அந்த சங்கரன் கோவில் சுவாமிகள் கோவிலில்
அவர் எப்போவுமே தினமும் தவம் செய்து கொண்டே வருவார். அதற்கு அவருக்கு என்ன வேணுமோ, அதற்கு அந்த ஆலய வழிபாட்டுக்கு அவர் என்னெல்லாம் தேவைப்படுமோ, அதுபோல் அவருக்கு என்னெல்லாம் கைங்கரியம் வேணுமோ அதை அனைத்தையும் செய்து வந்தார் ஸ்ரீ புலித்தேவர் ஐயா அவர்கள். அந்த மகானுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்றதுன்னா, எந்தவித நோயாக இருந்தாலும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு அற்புதமான மகானாக விளங்கினார் இந்த வேலப்பதேசிகர் சுவாமிகள். ஒரு முறை இப்படி புலித்தேவர் ஐயாவுக்கு குன்ம நோய் ரொம்ப கஷ்டப்படுறார், தாங்க முடியாத வயிற்று வலி. இந்த வேலப்பதேசிகர் சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தவ வலிமையை எடுத்து கையில் வச்சுண்டு குன்ம நோயை அப்படியே போக்கி விடுறார். இதன் மூலமாக சுவாமிகள் மீது அவருக்கு ரொம்ப பக்தி அதிகமாகி விடுறது புலித்தேவர் ஐயாவிற்கு. அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன, சிவபூஜை, மகேஸ்வர பூஜை, இது போன அந்த சிறப்பாக நடைபெறக்கூடிய தானங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்துலேயும் தன்னாலான கைங்கரியத்தை செய்து அவரோட குருவுக்கு தன் பக்தியையும் நன்றி கடனையும் செலுத்தி கொண்டு வரார் புலித்தேவர். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அந்த உடல் எப்பவுமே மறைச்சிக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப அதிகமான பிரியம் இருக்கும். தன்னை தானே வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். அதனால் இந்த உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கும் போவார்கள். பரகாய பிரவேசம், சுந்தரானந்தர் நம்ம பார்த்துருக்கோம். திருமூலராக எப்படி மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேலப்பதேசிகர் அவர் ஜீவசமாதி அடையணும் அப்படிங்கிற ஒரு நாள் அவருக்கு மனசில் நினச்சின்றார். அது போலவே தமிழ் மாதமான புரட்டாசி மூல நட்சத்திர நாள் என்று இந்த ஆதீன மடத்தில் இந்த பூமிக்கு கீழே எழுப்பப்பட்ட ஒரு குழிக்குள்ளே அவர் அப்படியே அவரோட உயிரோடையே போய் உட்கார்ந்துன்றார். அங்கேயே இருந்து இந்த ஜீவசமாதி அடைகிறார். அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அந்த கதையில் எப்படி சில செல்வந்தர்களுக்கு இந்த ஊருக்கு நடுவில் இந்த ஜீவசமாதி அமைவதற்கு எந்தவித விருப்பமும் இல்லை. அதுக்கு பிறகு அந்த இரண்டு தரப்பும் எப்படி மோதிக்கொண்டனர். அதுக்கப்புறம் இவரே எப்படி ஜீவசமாதியிலிருந்து உயிருடன் வெளிப்பட்டு மகான்கள் இன்றளவும் ஜீவசமாதியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபித்தார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம். 1767ஆம் ஆண்டு அந்த கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலங்கள் இந்த புலித்தேவர் ஐயாவை அவங்களால தோற்கடிக்க முடியலை. இந்த ஆங்கிலேயர்களால் அவங்களால முடிஞ்ச எல்லா சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி டொனால்ட் கேம்பல் அப்படிங்கிறவருடைய தலைமையில் இங்கே வரார்கள்னா நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இந்த அற்புதமான இந்த பூமிக்கு வரார்கள். வாசுதேவநல்லூர் கோட்டையை எதிர்த்து இவர்கள் தாக்குதல் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நம்மளுடைய தமிழர்கள்கிட்ட அந்த காலத்தில் ஆயுதங்கள் இல்லாட்டாலும் இந்த வீரம்ங்கிறது எதுவுமே கொஞ்சம் கூட குறைபாடு இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தினால அந்த படை தாக்குதலை அவர் எதிர்கொள்கிறார்கள், வீரத்துடன் சமாளிக்கிறார்கள். என்ன பண்ணுறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த வாசுதேவநல்லூர் கோட்டையில் இவர்கள் அந்த வீரங்கியால் தாக்கி ஓட்டை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய களிமண்ணும் வைக்கோலையும் சேர்த்து அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறது, இது போல் கொஞ்ச நாள் செய்து கொண்டு வரார்கள். இது கொஞ்ச நாள் நகர்ந்து போகவே அதுக்கப்புறமா அந்த விஷயங்களும் பலிக்காமல் போகவே என்ன பண்ணுறாங்களா, அவங்களோட உடல்களையே கொண்டு அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சு அந்த கோட்டையை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களான வேலையை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அப்பவும் எவ்வளோ பெரிய உக்கிரமான தாக்குதலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் இவர்களால் தாக்குப்பிடிக்க முடிந்தது. இறுதியில்தான் இவர்கள் அந்த ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து புலித்தேவர் ஐயாவை கைது செய்து விடுகிறார்கள். சரி, இப்பொழுது அவர்களுடைய வேலையை செய்து விட்டார்கள் அல்லவா. புலித்தேவர் ஐயாவை கைது செய்து அவர்கள் கூட்டிக் கொண்டு போகும்பொழுது அங்கே சங்கரன் கோயில் ஆலயம் தென்படுறது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த என்னுடைய குருவையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தையும் நான் தரிசித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குருவோட ஜீவசமாதி கிட்டக்க இவர் போய் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று தபம் பண்ணிட்டு இருக்கார். தபம் பண்ணும்பொழுது இவரோட குரு மறுபடியும் வெளிப்படுறார். யார் கண்ணுக்கும் தெரியலை, இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிகிறது. சரி, இப்போது அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, புலித்தேவா எங்கூட வா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த கோவில், இந்த சங்கரன் கோவில் கிட்டக்க அந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு கூட்டின்னு போகிறார். அங்கே வேலப்பதேசிகர் என்ன பண்ணுறாருன்னா, மந்திர கட்டு போட்டுடுறார். மந்திர கட்டு போட்டு என்ன சொல்கிறார், புலித்தேவா இனிமேல் நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட, உனக்கு உன்னுடைய வானத்துக்கெல்லாம் எந்த களங்கமும் வராது, உனக்கு நீ வீர சொர்க்கம் அடைய போகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே புலித்தேவர் ஐயா தியானத்தில் உட்கார்றார். தியானத்தில் உட்கார்ந்த மாதிரியே அவர் இறைவனுடன் ஐக்கியமானார். அந்த உடல் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இந்த குரு செய்து விட்டார். அதனால் புலித்தேவர் ஐயா மறைந்து விட்டார் அப்படிங்கிறது ஆங்கிலத்தால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இவங்களுக்கு அந்த குருவும் கண்ணுக்கு தெரியல, சிஷ்யரும் கண்ணுக்கு தெரியல. சரி, இவர்கள் என்ன செய்வார்கள், ஆங்கிலேயர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்தால் தானே மற்றவர்களும் இவர்கள் பயம் வரும். அதனால் வேறு யாரோ ஒரு வீரனை பிடித்து அவருக்கு தீக்கிரையாக்கி விட்டு நாங்கள் தான் புலித்தேவரை கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இது ஆங்கிலேயர்கள் செய்த கட்டுக்கதை பொய் தவிர அந்த வீரனாகப்பட்ட அந்த புலித்தேவர் ஐயா இறைவனுடன் ஒரு குரு அருளால் ஒன்றரை கலந்தார் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. இந்த மகான் அவரை பார்த்தோம், அவரோட சிஷ்யரை பார்த்தோம்.
இந்த கோவில் சங்கரன் கோவிலில் ஒரு ரொம்ப பெரிய விசேஷம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குது. பொதுவாக ஸ்ரீசக்கரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதிசங்கர பகவத் பாதால் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் தான் நமக்கு எல்லாம் தெரியும். அதுவும் அது பார்த்தோம்னா கர்ப்பகிரகத்துக்கு உள்ளூர இருக்கும். ஆனால் வேலப்ப தேசிகர் ஐயா பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோமதி அம்மன் அந்த சன்னதி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அம்பாள் சன்னதிக்கு நேர் முன்னாலேயே இருக்குது. அந்த ஸ்ரீசக்கரத்து மேலே அமர்ந்து தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூலாதார சக்கரம் வழியாக இந்த ஸ்ரீசக்கரத்தோட அருள் அப்படியே நமக்கு சென்று எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் மறைந்துவிடும். அதோடைய அருளாற்றலை பரிபூர்ணமாக காமிக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த அம்பிகையின் சக்தியை தான் வெளிப்படுத்தியது தான் இந்த ஸ்ரீசக்கரம். இப்பேற்பட்ட அற்புதமான ஸ்ரீசக்கரம் எல்லா வித நோய்களையும் தீர்க்கும். இந்த ஸ்ரீசக்கரத்தை இங்கே பிரதிஷ்டை செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் ஸ்ரீ வேலப்ப தேசிக சுவாமிகள் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான் தான். ஒரு மாவீரன், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, குருவாக இருந்து அவருக்கு வழிகாட்டி பல ஆண்டு காலங்கள் அவரை ஜெயிக்க வைத்து இறுதியில் அவருக்கு எந்தவித துன்பமும் வராமல் அவரை ரட்சித்து இறைவனுடன் ஒன்றரை கலக்கச் செய்து இன்றும் ஜீவசமாதியிலிருந்து சங்கரன் கோயில் ஒரு ஸ்ரீசக்கரத்தையும் பிரதிஷ்டை செய்து இன்றைக்கும் பல பேருக்கு அற்புதங்களை காமிச்சு கொண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான மகான் வேலப்ப தேசிக சுவாமிகளின் பாதங்களில் பணிந்து இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அது கோமதி அம்மன் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.